வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குதிரைவாலி தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாரத்துக்கு ஒரு முறையாவது இது ரெடி பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் 5 கப்பு போல் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம உளுந்து எடுத்துக்கணும். 5 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்தாச்சு. இதை ஒரு 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கழுவியாச்சு, ஊறவும் வச்சாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிட்டேன். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப்பு போல் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கழுவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே 4 மணி நேரம் ஊறணும். இப்போ நான் உளுந்த கிரைண்டரில் போட்டுட்டேன். நல்லா முசுன்னு ஆட்டி எடுக்கணும். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அரைக்கணும் உளுந்துக்கு. பாருங்கள், உளுந்து எடுத்துட்டேன். இப்போ நல்லா குதிரைவாலி அரிசியை கிரைண்டரில் போட்டுட்டேன். இதுக்கு கொஞ்சம் தான் ஆட்டணும், ரொம்ப கெட்டியாக ஆட்டிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு உளுந்தோடு சேர்க்கும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதை எடுத்து ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கையை விட்டு நல்லா கலந்துக்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், உளுந்தும் அந்த அரிசி மாவும் கலந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், கெட்டியாக தான் இருக்குது. நம்ம தொரன்னு அந்த அரிசி ஆட்டினா தான் இதுக்கு சரியாக வரும். இப்போ இது ஆல்ரெடி பாத்திரம் நிறைய இருக்கிறனால நான் மாற்றிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொட்டிட்டு வச்சுருக்கேன். 8 மணி நேரம் போல் புளிக்கணும் மாவு. பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. நம்ம எடுத்ததுக்கப்புறமும் மாவு எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட மாவு ரெடி. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் தோசை ஊற்றணுங்கிறக்கா தோசை கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ தோசை தவா சூடானதுக்கப்புறம் தோசை ஊற்றி தேய்ச்சிடலாம். சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். அவ்வளோதான், நம்மளோட குதிரைவாலி தோசை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.